வாங்கங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. உருண்டைகள் எதுவுமே உடையாம வெறும் கடலைப்பருப்பு மட்டும் வச்சு உருண்டை குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு மட்டும் எடுத்துக்கலாம். 2-3 தடவை வந்து கழுவிட்டு வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க. உருண்டைகளுக்குள்ள போடுறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். குழம்பு தாளிக்க வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். குழம்புக்கு 2 தக்காளி, இதுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி வந்து அதிகமாக போட்டால் நல்லா இருக்கும், கட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 போல தேங்காய் எடுத்து அதை துண்டு துண்டா வந்து நறுக்கி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 100 கிராம் போல சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த ரெண்டையும் நல்லா மையா வந்து அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல கடலைப்பருப்பு வந்து ஊறி வந்திருக்கு. ஃபில்டர்ல கடலைப்பருப்போட தண்ணியை வந்து வடிய விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு நல்ல தண்ணி வந்து வடிஞ்சு வந்துடணும். தண்ணி இல்லாம தான் வந்து கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிடணும். தண்ணியோட இருந்துச்சு அப்படின்னா உருண்டைகள் வந்து உடையறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இதோட வாசத்துக்கு வந்து ஒரு 3 பல் போல பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்ல நம்ம ஆமா வடைக்குனா நைய நரங்க அரைப்போம்ல அதே அளவுக்கு அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்துல வந்து மாத்தி வச்சுக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லிச்செடி சேர்த்துக்கலாம். மல்லிச்செடி சேர்க்கறனால உருண்டைகள் வந்து நல்லா வந்து டேஸ்டா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. வரப்புக்கு வந்து மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சீரகம் சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம், உருண்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு போல வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதுல இருந்து கொஞ்சமா வந்து பருப்பு எடுத்து நல்ல உள்ளங்கையில வச்சு அழுத்தி உருண்டை பிடிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உருண்டைகள் வந்து உடையாம இருக்கும். நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து அழுத்தம் கொடுத்து உருண்டை வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சு வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அகலமான ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி காயவும் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு நல்லா பொரிஞ்சு வரவும் வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நமக்கு நல்லா வதங்கி வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நமக்கு நல்லா வந்து தோல் சுருங்கி நல்ல மையா வந்து வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வதங்கி வரவும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், சீரகத்தூள் சேர்த்துக்கலாம், நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், குழம்புக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நம்ம நார்மலா குழம்பு வைக்கிறத விட உருண்டை குழம்புக்கு வந்து தண்ணி வந்து அதிகமா ஊத்திக்கோங்க. அதாவது ஒரு அரை மடங்கு வந்து அதிகமா ஊத்திக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து தண்ணியா இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து நல்லா வந்து மசாலா வெந்து நல்லா பாதி அளவுக்கு வத்தி வரவும் நம்ம உருண்டைகள் போடும்போது கரெக்டா இருக்கும். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாருங்க, நமக்கு நல்லா நம்ம ஊத்துன தண்ணி வந்து பாதி அளவுக்கு வந்து வத்தி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அங்க நல்லா சூப்பரா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல உருண்டைகள், அதை வந்து ஒன்னொன்னா வந்து மெதுவா வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு உருண்டைகள் உடையாத அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டைகள் போட்ட உடனே வந்து நீங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வந்து வேக விடணும். ஏன்னா மூடி போட்டு வேக விட்டா தான் உருண்டைகள் வந்து ஆவிலே வந்து வேகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து உடைஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்க ஓப்பன்ல வேக விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உடையும். அதனால க்ளோஸ் பண்ணி வந்து வேக விடுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு உருண்டைகளோட கலரே வந்து நமக்கு நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. அகைன் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு ஓரங்கள்ல வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு நல்லா வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா வந்து புளி வந்து இங்க ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே சாம்பாருக்கு வந்து புளி சேர்ப்போம்ல அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும், ரொம்ப அதிகமா சேர்க்க தேவையில்ல. இப்போ அகைன் வந்து க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குழம்பு வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கும். பாருங்க, நமக்கு உருண்டைகள் வந்து உடையவே இல்லை, அப்படியே இருக்கு. அவ்வளவுதாங்க, சூப்பரா வந்து உருண்டை குழம்பு வந்து நல்லா உடையாம ரொம்ப ருசியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்லயே ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை.